அனைவருக்கும் வணக்கம். மே 12, 2026 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சிங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலையில் ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்மளுடைய S1 சப்போர்ட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்காங்க. ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு எபோ அப்படின்னா ஓப்பனுக்கு எபோ பார்த்தீங்கன்னா 23,757. ஓப்பன் பார்த்தீங்கன்னா 23,722. கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் நம்மளுக்கு ஒரு 30 பாயிண்ட்டுக்கு மேலே மீதி ஓப்பனுக்கு பிலோ ட்ரேட் ஆகிற வச்சு நம்மளுக்கு கீழே தான் ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகணும். ஓகேங்களா? அப்போ ஓப்பனுக்கு பிலோ நல்ல நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் நம்மளுக்கு S2ல வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் இந்த இடத்துல சைடுவே தான் போனாங்க. ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா அதுவும் நடக்கல. அதனால நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் அது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்மளுக்கு மார்க்கெட்டை கீழே இறக்கியிருக்காங்க. அப்போ ஹை டு லோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 450 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஹை டு லோ வந்து கொடுத்துருக்காங்க. சரி, 23,750. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 23,450. சரி, 350. நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு ஒரு 350 பாயிண்ட் பக்கம் நம்மளுக்கு ஒரு ஆவரேஜாக ஹை டு லோ வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 1 ஹவர் சார்ட்டில் நம்மளுக்கு காலையிலே சொல்லியிருந்தோம். இந்த 23,550க்கு கீழே பிலோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது இன்னைக்கே பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. பட் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் மார்க்கெட்டு எல்லா சப்போர்ட்டையும் உடச்சிட்டு டேரெக்டாக இங்கே கீழே வந்துட்டாங்க. இது நாளைக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.